இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸியில பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு சின்ன சைஸ் இளநியா பார்த்து ஒரே ஒரு இளநீ எடுத்திருக்கேங்க. இதுல இருக்கிற இளநீர் எல்லாத்தையும் அப்படியே வேற ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம். நான் எடுத்த இந்த இளநீல சரியா 200 ml அளவுக்கு இளநீர் இருந்தது. அடுத்து ஒரு கடாயில ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு மிளகு, ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு சீரகம், அரை தேக்கரண்டி அளவுக்கு ஓமம், அரை தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு மிக்ஸியில நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல 1.5 மேஜை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடானதும் அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு, இந்த கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம ஏற்கனவே தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலைன்னு எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் போல அரைச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு மிளகு, சீரகம், ஓமம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு அடுத்து இதோட ஒரு எலுமிச்சம்பழத்துல இருந்து எடுத்த எலுமிச்சை சாறு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 200 ml அளவுள்ள இளநீர் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு 250 ml அளவுக்கு, அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கடைசியா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. நம்மளோட ரசம் லேசா கொதி வர ஆரம்பிக்கட்டும். நம்ம ரசம் கொஞ்சமா கொதி வர ஆரம்பிக்கும் போதே இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ரொம்பவே ருசியான இளநீர் ரசம் கம கமன்னு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இளநீரை கொதிக்க வச்சா அதுல இருக்கிற சத்துக்கள் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து கண்டிப்பா ஏற்படலாம். சத்துக்களுக்காக நம்ம எப்பவுமே இளநீரை அப்படியே தான் குடிக்கிறோம். சோ எப்போவாவது நல்ல ஒரு ருசியை ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுறதுங்கிறது தப்பு இல்ல தானே. ஏன்னா இந்த ரசத்தோட ருசி அந்த அளவுக்கு அபாரமா இருக்குங்க. Download Moj.